அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை காயக்கல்ப பயிற்சி. அந்த காலத்துல தோன்றிய மகான்கள், சித்தர்கள், முனிவர்கள் இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் நீண்ட காலம் வாழணும், துன்பமில்லாமல் வாழணும், நோயின்றி வாழணும், முதுமையின்றி வாழணும் என்பதற்காகவே சில கலைகளை கற்று அறிந்துள்ளார்கள். அந்த கலையில் ஒண்ணுதான் காயக்கல்ப பயிற்சி. இது பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல், உயிர், மனம் அவை மூன்றும் ஒத்திசையாக இருப்பதற்காகவே கண்டறிந்த பயிற்சியாகும். இந்த மூன்றும் ஒத்திருப்பின் நோயின்றி, துன்பமின்றி, அமைதியோடு, நட்புரிமையோடு நாம் வாழலாம். அதாவது மரணமே இல்லாமல் வாழலாம் என்று சொல்றாங்க. அதற்கு அழகாக சிவவாக்கியர் ஒரு கவி எழுதியிருக்காரு. உரித்தரித்த நாடையில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லேரில் விரித்தரும் பாலராவார் நீயும் சிறந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. அதாவது மூலாதாரத்தில் இருக்கின்ற மிக சிறந்த வித்து சக்தியை கருத்தினால் தலை உச்சிக்கு ஏற்ற முடிந்தால் வயது முதிர்ந்தவரும் இளமையோடு இருப்பர், உடலும் சிவந்திடும் என்பதே இந்த பாடலுக்கான அர்த்தமாகும். அதாவது நம்முடைய வித்து முதிர்ச்சி உற்று பாலுணர்வு சிறப்பில் உபரியாக தேங்குவதை இந்த பயிற்சியின் மூலம் நாம் முறைப்படுத்திக் கொள்ளும் பயிற்சியே இந்த காயக்கல்ப பயிற்சி. அதனுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காயக்கற்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம், காம மிகை குறை சமனாம், குடும்ப வாழ்வில் காயக்கற்பம் இனிமை, அன்பு, விருப்பம், ஊக்கம், கடமை உணர்வும், தெய்வ நினைவும் ஓங்கும். காயக்கற்பம் மூல நோய், கடல் புண் அதாவது குடல் புண் போக்கும், கனத்த உடல் இழைப்புவற்றை சமன்படுத்தும். காயக்கற்பம் இருதய நோய், இரத்த பித்தம், கடும் மல கட்டிவை போக்கி உடலை காக்கும் அப்படின்னு என்னென்ன பயன்கள், நம்ம இந்த பயிற்சி செய்யறதுனால என்னென்ன பலன்கள் உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. கண்கள் நன்றாக இருக்கும் சொல்றாங்க. காம மிகை என்பது சமன்படும் அப்படின்றாங்க. குடும்ப வாழ்வில இனிமை இருக்கும், அன்பு இருக்கும், இதெல்லாம் கடமை உணர்வு, தெய்வ நினைவு ஓங்கும்னு சொல்றாரு. மூல நோய், குடல் புண், அப்புறம் கனத்த உடல், அப்புறம் எப்பவுமே ஒல்லியா இருப்பாங்க இல்லையா, அதை எல்லாமே சமன்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. காயக்கற்பும் இருதய நோயை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு முக்கியமான பயிற்சி பார்த்தீங்களா? இந்த பயிற்சி செய்யும் போது உடலில் உள்ள நரம்புகள் வலுப்பெறுகிறது, ஜீவவித்து கொழும்பு கெட்டிப்பட்டு இருப்பு நிலையில் அதிகரித்து உயிராற்றல் கூடுகிறது. உயிர் ஆற்றல் கூடும்போது ஜீவகாந்தத்தின் இருப்பு கூடி உடல் நலமும் மன வளமும் மேம்படும். உடலில் உள்ள நோய்கள் நீங்குவது மட்டுமல்லாமல் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே பெருகும். பால் உணர்வு என்பது கட்டுப்படும், கற்பு நெறியும் இயல்பாகவே மலரும். நல்ல ஒழுக்கங்கள், நினைவாற்றல், அறிவுத்திறன் கூடுதல். அதாவது குழந்தை 14 வயதுக்கு மேலே கற்றுக்கொண்டால் படிப்பில் முழு ஈடுபாடு கிட்டும் என்றும் கூறுகிறார் நம் வேதாத்ரி மகரிஷியர். காயகல்ப பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி முத்திரை, ஓஜஸ் முத்திரை என 2 பயிற்சி முறைகள் உள்ளன. நிற்கும் நிலை, அமர்ந்த நிலை, படுத்த நிலை என காலை மாலை இரவு செய்யக்கூடிய பயிற்சிகளும், தண்ணீர் அருந்துதல், உணவு சாப்பிடுதல், குளித்தல் இவற்றுக்கு முன்பாக செய்யக்கூடிய வகையில் அமைத்தும் தந்துள்ளார்கள். காலையில் செய்யும் 3 பயிற்சிகள், அதாவது கால் பயிற்சியில் நாம் நிற்கும் பொழுது நின்ற நிலையில் அர்த்த தடாசனமும் நமஸ்கார முத்திரையும் பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய முதல் நிலை பயிற்சியிலும் போது உட்கார்ந்த நிலை 2ஆம் நிலை பயிற்சி காலையில உட்கார்ந்த நிலையில் வஜ்ராசனம் நாம செய்யறோம். படுத்த நிலையில் ஜெயசானமும் நமஸ்கார முத்திரத்தையும் நாம் பயன்படுத்துகிறோம். இம்மூன்று நிலைகளிலும் கேசரி முத்திரை, அஸ்வினி முத்திரை, மூலபந்தம், ஓஜஸ் என்ற பிராணாயாம பயிற்சியும் இதில் பயன்படுத்தப்படுகிறது. பார்த்தீங்களாங்க, எவ்வளவு வகையான முத்திரைகளையும் நம்ம ஆசனங்களையும் இந்த பயிற்சிகளை நாம மேற்கொண்டு வரும். பார்த்துக்குங்க. மாலை பயிற்சியில் வஜ்ராசனமும், இரவு பயிற்சியில் படுத்த நிலையில் நம்ம பயிற்சி செய்யறோம் பார்த்தீங்களா, அது சவாசனம். இம்மூன்று நிலைகளிலும் கேசரி முத்திரை, அஸ்வினி முத்திரை, மூலபந்தம், ஓஜஸ் என்ற பிராணாயாம பயிற்சியும் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இந்த அஸ்வினி முத்திரை, கேசரி முத்திரை, ஓஜஸ் இம்மூன்று
மூன்றும் தக்க ஆசிரியர்களிடம் உறுதிமொழி அளித்த பின் தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மாலையில் செய்யக்கூடிய பயிற்சி மாலை மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. இப்ப நாம காலையில பயிற்சி செஞ்சுட்டோம், செய்ய முடியல, அப்போ நம்ம மாலையில சேர்த்து செய்யலாமான்னு கேட்டா செய்யக்கூடாது. காலையில செய்யக்கூடிய பயிற்சியை காலையில தான் செய்யணும், மாலையில செய்யக்கூடிய பயிற்சியை மாலையில தான் செய்யணும், இரவு செய்யக்கூடிய பயிற்சி இரவு தான் செய்யணும்னு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இரவு பயிற்சி செய்யும்போது சவாசனம், படுத்த நிலையில் செய்றோம் இல்லையா, அதுக்கு பேர் ஆசனம் சவாசனம். இரவு நேரத்தில் உடல், உயிர், மனம் தன்னுடைய சக்தியை கூட்டிக் கொள்வதற்கும் உடலும் மனமும் நல்ல ஓய்வு பெறுவதற்கு ஏற்ற பயிற்சியாகவும் இந்த பயிற்சி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த உடல், உயிர், மனம், நரம்பு மண்டலம் இவற்றுக்கு 100% பலனை அளிக்கக்கூடிய பயிற்சியாக உள்ளது என்கிறார் நம் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயா. இந்த காயகல்ப பயிற்சி பார்த்தீங்கன்னா, உடல், உயிர், மனம், நரம்பு மண்டலம் இது எல்லாத்துக்கும் இன்னும் 100% பலனை அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார். அதுக்கு அழகா கவியும் கொடுத்திருக்காரு. காய கற்ப யோகம் எனும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும். அதாவது நம்முடைய விந்து நாதம் கெட்டிப்படும், நெய்யாக மாறும். நம்ம தயிர் கடையும் போது அதுக்குள்ள இருந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி தயிர் கடைஞ்சு கடைஞ்சு நம்ம வித்து குழம்பை நம்ம கடைஞ்சு கடித்து அஸ்வினை முதிரை போட்டு நம்ம கடைஞ்சு வரும்போது அது என்னது வித்து கட்டும். தூய முறை நரம்புக்கும் ஓஜஸ் மூச்சு தொடர்ந்து இரண்டும் குரு வழியே செய்ய செய்ய, ஒரு குருமார்கள் சொன்னதுக்கு பிறகு நாம் அந்த பயிற்சியை செய்ய செய்ய போய பிழைகள் போகும், பிணிகள் நீங்கும். நம்ம பழைய பிழைகள் எல்லாமே போகும் சொல்றாங்க. பிணிகள், நோய், நம்மளுடைய அப்பா அம்மா மூலியமா வந்த நோய்கள் கூட சரியாகும்னு சொல்றாங்க. புத்துணர்வும் இறை உணர்வும் ஊற்றெடுக்கும். மாயம் என வித்தமுத ரசமாய் மாறி, அதாவது மாயம் என வித்த அமுத ரசமாக மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும் அப்படின்னு நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா அழகா விளக்கி சொல்லியிருக்கார். பார்த்தீங்களா? காய கற்ப யோகம் எனும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும். தூய முறை நரம்புக்கும் ஓஜஸ் மூசி தொடர்ந்து இரண்டும் குரு வழியே செய்ய செய்ய போய பிழைகள் போகும், பிணிகள் நீங்கும், புத்துணர்வும் இறையுணர்வும் மூச்செடுக்கும். மாயமென வித்த அமுத ரசமாக மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும் என்று விளக்குகிறார். அதாவது இந்த காயகல்ப பயிற்சி பார்த்தீங்கன்னா உடல் மனம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து மட்டும் அல்லாமல் உடலுக்கு மாற்று உந்துதலை தரக்கூடிய மருந்தாகிய உயர் சஞ்சீவி என்றும் அழகாக இந்த கவியில் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த உடற்பயிற்சி, இந்த காயகல்ப பயிற்சி நம்ம செய்யும் பொழுது நமக்கு என்னென்ன நம்ம ஆசனங்கள் செய்யறோம் பார்த்தீங்கன்னா, அர்த்த தடாசனம், கேசரி முத்திரை, வஜ்ராசனம், ஜெயாசனம், நமஸ்கார முத்திரை, மூலபந்தம், சவாசனம், அஸ்வினி முதிரை, இத்தனை வகையான ஆசனங்கள், 8 வகையான ஆசனங்கள் நம்ம செய்யறோம். நம்மளுடைய உடல் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா 10%, 14 வகையான உடல் அசைவுகள் இதுல ஏற்படுதுன்னு சொல்றாங்க. உடல் இயக்கத்துல 20%, நம் நரம்புகள் பார்த்தீங்கன்னா 100% வலுப்பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உயிரும் மனமும் மூச்சு இயக்கமும் 100% வலுவடைகிறது என்று எவ்வளவு அழகாக விளக்கியிருக்காங்க பாருங்க. இதுதாங்க காய கல்ப பயிற்சியின் முக்கியமான இதனுடைய நோக்கங்களுடைய பயன்கள் எல்லாமே இதுதான். இதை 14 வயதுக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் இதை கற்றுக்கொள்ளணும். எல்லாருமே கற்றுக்கணும், கற்றுக்க முன் வரணும். நம் உடலுக்கு உடற்பயிற்சியும், உயிருக்கு காயகல்ப பயிற்சியும், மனதிற்கு அகத்தவ பயிற்சியும், அகத்தாய்வு பயிற்சியும், குணத்திற்கு அகத்தாய்வு பயிற்சியும் நாம் செய்து வரும் பொழுது நம் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவு பெற்று மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இதை எல்லாருமே சிந்தனை செய்யணும். சரிங்களா? சிந்திக்குமா? வாழ்க வளமுடன்.